நேற்று மாலை டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐஎம்மோட ஹெட் ஆஃபீஸ்க்குள்ளே புகுந்து சிஜேபி ப்ரொட்டஸ்டில் அதில் ஆர்கனைஸ் பண்ணதில் ஒரு முக்கியமான ஆளான எஸ்எஃப்ஐயோட இணை செயலாளர், அவங்க வந்து முன்னாள் ஜேஎன்யூவோட மாணவர் சங்க தலைவராக இருந்திருக்கிறாங்க ஆஷி கோஷ், அவங்கள கைது செய்யறதுக்காக முயன்று இருக்குது டெல்லி போலீஸ். அதுலேயும் சீருடை இல்லாமல் சட்ட விதிமுறைகளை பின்பற்றாம 2021 போடப்பட்ட வாரண்ட்டுக்காக கைது பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. எம்பி ஜான் பிரிட்டோஸ், கேரளாவை சார்ந்தவர், அவர் வந்து போலீஸ் கிட்ட வாக்குவாதம் ஈடுபட்டு, நான் வந்து சட்டம் இயற்ற இடத்துல இருக்கிறேன், நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், எனக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு சொல்லி பெண் காவலர் அதிகாரிகிட்ட பேசியிருக்கிறாரு. I am asking a straight question to you. You are part of the Delhi police? Yes. I should know who you are and where is your badge, where is your uniform. Can you just come like this? Sir, you are not answering my question. I am a lawmaker, I am a parliament member. நீங்க ஏன் யூனிஃபார்ம் இல்லாம வந்தீங்க, உங்க பேட்ஜ் எங்க, நீங்க யாரு, உங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இப்படிலாம் நீங்க வந்து எங்க ஆபீஸ்க்குள்ள யாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது, நீங்க வெளியே போங்கன்னு சொல்லி அவங்கள துரத்தடிச்சிருக்காரு. Since you are in a police action now, you should be in your uniform. Yes. I would request you to go back, have your uniform, okay. Come with your badge. Okay. You can't do like this. இப்படி இந்த போராட்டத்துல முன்னின்ற பல முக்கிய தலைவர்களை வந்து கைது செய்யற வேலையை வந்து டெல்லி போலீஸ் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்க எல்லா போலீஸும் செஞ்சுட்டு இருக்குது. நீட் முறைகேடுகளுக்கு எதிராக இந்தியா முழுக்க போராடின மாணவர்கள் மீது புதிய வழக்குகளோ கைது செய்யறதோ இப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம், அதாவது பழி வாங்குற நடவடிக்கைகளை ஈடுபட மாட்டோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து தான் சிஜேபி போராட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் முடிச்சு வச்சது. ஆனா இந்த 3 நாளா இந்தியா முழுக்க 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. அதுல 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து 18 வயசும் கீழே உள்ள மாணவர்கள். இவங்க மேல கொலை குற்ற வழக்கு, இன்னும் பல ராபரி வழக்கு, போலீஸ்காரங்களை தாக்கின வழக்கு, இப்படி பல வழக்குகள் வந்து போட்டிருக்கிறாங்க. குறிப்பா பீகார்ல AK-47 வச்சு சுட்டாங்கல்ல, அந்த குண்டடிப்பட்ட மாணவர்கள் சில பேர் வந்து ஸ்கிரால் ஊடகத்துக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுல 2 பேர் சொன்ன அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா, அவங்க போராட்டத்துக்கே போல. ஒருத்தர் வந்து சாதி சான்றிதழ் வாங்குறதுக்காக மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ் போயிருக்கிறாரு, இன்னொருத்தர் கேக் வாங்க போயிருக்கிறாரு. குண்டடிப்பட்ட பிறகும் அவங்க வலிக்குதுன்னு கதறாங்க, ரத்தம் போகுதுன்னு கதறாங்க. அதை கூட பார்க்காம குண்டடிப்பட்ட பிறகும் போலீஸ்காரங்க சேர்ந்து லத்தியால காட்டுத்தனமா அடிச்சிருக்காங்க. இந்த சம்பவங்களை அவங்க வாக்கு மூலமா ஹாஸ்பிட்டல் இருந்தபடியே பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க. பீகார்ல மட்டும் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்க. டெல்லியிலேயும் குறிப்பா கைது நடவடிக்கை வந்து இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி நடக்குது, இஸ்லாமியர்கள் பேர் கொண்டவர்களை வந்து டார்கெட் பண்ணி நடக்குதுன்னு சொல்லி சிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் சௌரவ் தாஸ் அவர் வந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம டெல்லி போலீஸ் அவங்க வந்து 2800 பேருக்கு மேல அடையாளம் காண்டிருக்கிறாங்க போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை. இவங்க எல்லாரும் வந்து குற்ற பின்னணி கொண்டவர்கள், கொலை குற்றம், போதைப் பொருள் கடத்தியது, ராபரி, இப்படி பல கேஸ் வந்து இவங்க மேல ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை எல்லா ஊடகங்கள் வாயிலாகவும் கசி விடுறாங்க. அங்க போராடக்கூடியவர்கள் எல்லாம் அந்த வன்முறைக்கு காரணமே இப்படிப்பட்ட குற்ற பின்னணி உள்ளவர்கள் தான் அப்படின்றத கடத்த பாக்குறாங்க. நாடு முழுக்க காவல்துறை நடத்தின பாசிச பாஜக நடத்தின இந்த மாணவர்கள் மீதான கொலைவெறி தாக்குதலை அதுக்கு ஒரு நேர்மையான விசாரணை வேணும், இந்த தாக்குதலில் ஈடுபட்ட காவல்துறை அவங்களுக்கு உத்தரவிட்டவங்க இவங்க எல்லாரும் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பல பெட்டிஷன்கள் போய் சுப்ரீம் கோர்ட்ல குவிஞ்சுது. அதை விசாரிச்ச தலைமை நீதிபதியோட, அதாவது சூரியகாந்த் அவர்களோட பெஞ்ச் வந்து போலீஸை வந்து லெப்ட் ரைட் வாங்கிடுச்சு, மாணவர்கள் எல்லாரையும் விடுதலை பண்ணணும்னு சொல்லிச்சு, இப்படிப்பட்ட அடக்குமுறையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு ஊடகங்கள் எல்லாம் செய்தி எழுதிட்டு இருக்குது. ஆனா நேர்மையான விசாரணையை இந்த பிரச்சனை நடத்துறதுக்கான ஒரு துரும்ப கூட கிள்ளி வைக்கல நம்ம தலைமை நீதிபதி. சொல்ல போனா போலீஸோட இந்த வேட்டைக்கு தொடர்ந்து மாணவர்களை கைது செய்யறது, அடிக்கிறது, சிறையில் அடிக்கிறது போன்ற இந்த வேட்டை செயலுக்கு கூடுதல் அங்கீகாரத்தை தான் இந்த தீர்ப்புல கொடுத்துருக்குது. இந்த தீர்ப்புல அப்படி என்ன ஓட்டை இருக்குது அப்படின்னு கஷ்டப்பட்டு தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த தீர்ப்பே ஒரு பெரிய ஓட்டை. எந்த அளவுக்கு பெரிய ஓட்டைனா, நேற்று மாலை காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பா சௌரவ் தாஸ் இன்னும் சிலர் வந்து ஒன்றிய அரசாங்கத்தோட பிரதிநிதிகளை சந்திச்சிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்றீங்களே, அது ஒரு ஆர்டர் தரன்றீங்க, எங்க அந்த ஆர்டர்னு கேட்டதுக்கு, அதான் கோர்ட்டு கையில இந்த கேஸ் போயிடுச்சப்பா, இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும், அதாவது ஆர்டர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கையை வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பாஜக அரசோட அடக்குமுறைக்கு ஒத்துழைக்கிற வகையில தான் தலைமை நீதிபதியோட இந்த தற்காலிக உத்தரவு வந்து அமைஞ்சிருக்குது. இந்த தீர்ப்பு எப்படி பாக்குறது, நாடு முழுக்க மாணவர்கள் மீதான அடக்குமுறை எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம், இது ரூட்ஸ் தமிழ். இந்தியா முழுக்க நீட் முறைகேடுகளுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மீது போலீஸ் வந்து லத்திய வச்சு தாக்குனது, துப்பாக்கி சூடு நடத்தியது, பல வன்முறைகளில் ஈடுபட்டது, இது எல்லாம் கண்டிச்சு இதுக்கு ஒரு முறையான விசாரணை வேணும், இவர்கள்லாம் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல பல பெட்டிஷன்கள் போடப்பட்டது. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்து ஆஜராகி இருந்தாங்க. அதே சமயம் காவல்துறையினரும் தாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையினரோட உறவினர்கள் சார்பா சில பெட்டிஷன்ஸும் போடப்பட்டிருந்தது. இந்த பெட்டிஷன் எல்லாம் விசாரணைக்கு எடுத்துட்ட தலைமை நீதிபதியோட அமர்வு, அந்த அமர்வுல
தலைமை நீதிபதி சூரியகாந்த், அது மட்டும் இல்லாம நீதிபதி ஜாய்மல்யா பாக்ஷி மற்றும் நீதிபதி வி மோகனா, இவங்க 3 பேர் கொண்ட அமர்வு தான் இதை விசாரிச்சது. இந்த விசாரணையின் போது மாணவர் தரப்பில் வந்து ஆஜரான வழக்கறிஞர்கள் எப்படிப்பட்ட வன்முறையெல்லாம் காவல்துறை நிகழ்த்திருக்குது, ஆணி பொருத்தப்பட்ட லத்திய வச்சு மாணவர்களை தாக்கி இருக்கிறாங்க, கண்ணீர் புகை குண்டு வந்து வீசி இருக்கிறாங்க, பெல்லட் குண்டுகளால சுட்டுருக்காங்க, ரப்பர் குண்டுகளால சுட்டுருக்காங்க, யூனிஃபார்ம் போடாம வந்து சிவில் ட்ரெஸ்ல வந்து மாணவர்களை தாக்கி இருக்கிறாங்க, நேம் பேட்ச் கூட போடாம யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்காங்க, குறிப்பா பெண்களை வந்து ரொம்ப மோசமான முறையில அணுகி இருக்கிறாங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இப்படி பல குற்றச்சாட்டுகளை வந்து அடிக்கி இருக்கிறாங்க. ஒரு பெரிய ப்ரொடெஸ்டையோ ஒரு பெரிய கூட்டத்தையோ முறைப்படுத்துறதுக்கு காவல்துறைக்கு ஏற்கனவே கைட்லைன்ஸ் இருக்குது. முதல்ல மெகாஃபோன்ல அனௌன்ஸ் பண்ணணும், அப்புறம் தண்ணீர் பீச்சணும், அப்புறம் முட்டி கீழே லத்தி பண்ணணும், இப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் ஏற்கனவே காவல்துறைக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது. ஆனா அந்த கைட்லைன்ஸ் எதுவுமே இதுல மதிக்கல, இது எல்லாமே இதுல மீறப்பட்டிருக்குது. எடுத்தோடனே காவல்துறையினர் தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க மாணவர்களை அப்படின்னு சொல்லி மாணவர்கள் சார்பா ஆஜரான வழக்கறிஞர்கள் வந்து அங்க நடந்த அந்த சினாரியோவை அப்படி வளர்க்குறாங்க. இன்னொரு பக்கம் காவல்துறையினரும் 280க்கு மேற்பட்டவர்கள் வந்து காயமடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவங்க வந்து பேசியிருக்காரு. இப்படி எல்லா வாதங்களையும் கேட்டு நீதிபதி அமைதியா போராடின மாணவர்கள் மீது போலீஸோட எல்லையற்ற தாக்குதல் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா அது தாக்குதல் ஈடுபட்டவங்க எல்லாம் சட்டத்தின் முன்னாடி தண்டிக்கப்படுவார்கள். அமைதியான ரீதியில போராடுறதுக்கு அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் உரிமையை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்ற இந்த டெம்ப்ளேட் டைலாக் எல்லாம் இவர் என்னென்ன பேசியிருக்கான்றது எல்லா ஊடகங்களும் சொல்லிட்டாங்க. நான் அதுக்குள்ள ரொம்ப போவான்னு நினைக்கல. இவர் கொடுத்திருக்க ஆர்டர் அது என்ன சொல்ல வருது, இந்த ஆர்டர் இந்த போலீஸோட இந்த புருட்டாலிட்டிக்கு எதிராக எதனா செய்யுமா, எதனா ஒரு துரும்பனாச்சு கிள்ளி வைக்குமா அப்படின்னு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ஆர்டர்ல இவர் 2 தரப்பிலும் நடந்த சேதாரத்தை பதிவு பண்றாரு. மாணவர்களுக்கு எந்த மாரிலாம் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, போலீஸ் மாணவர்கள் மீது எந்த மாரி சட்டவிரோத செயல் எல்லாம் ஈடுபட்டிருக்குது, அதே சமயம் போலீஸ்காரங்களும் போராட்டக்காரர்களால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால இது ரெண்டுத்தையுமே வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வச்சு விசாரிக்கலாம்னு கருதுறோம் அப்படின்னு அவங்க கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த எஸ்ஐடியை இப்ப நாங்க உடனே அமைக்க போறதா இல்லை. நாங்கள் டெல்லி கவர்மெண்ட்டுக்கும் சரி, மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட் பீகார், அசாம், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கேரளா இது போன்ற மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி நாங்கள் ஒரு பிரீஃப் பீரியடை வந்து நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். அவங்களோட ரிப்போர்ட்டெல்லாம் நாங்கள் வாங்க இருக்கிறோம். அவங்க இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு நாங்கள் தெரிஞ்ச விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு போதியமான நேரத்தை, குறைஞ்சபட்ச நேரத்தை கொடுத்துட்டு அவங்ககிட்ட ரிப்போர்ட் வாங்கிட்டு அதுக்கு பிறகு தான் இவங்க எஸ்ஐடி அமைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் காவல்துறை தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடலாம், அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கையில் ஈடுபடலாம், அதை வந்து கோர்ட் வந்து தலையிடாது. இதிலே வந்து காவல்துறை தரப்பை பற்றி சொல்லும்போது இந்த போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், இந்த போராட்டத்துக்கு விரோதமானவர்கள் அவங்க உள்ள வந்து பிரச்சனையை உண்டாக்குனதுனாலதான் காவல்துறையை அவங்க பணிகளை செய்ய விடாம தடுத்துறதுனால தான் காவல்துறை இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டியது இருக்குது அப்படி போன்ற கருத்துக்களையும் அந்த தீர்ப்புல வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த போராட்டம் நடந்த இடத்துல இருக்கிற சுத்தி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ், மற்ற என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கோ, என்னென்ன வீடியோ ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரிசர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி மாணவர் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் கேட்டுக்கொண்டாங்க. அந்த அடிப்படையில் அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் ஃபேஸ் ரெகனைசேஷன் டெக்னாலஜி இதை வச்சு வந்து மாணவர்கள், அங்கே போராட வந்த மாணவர்கள் எல்லாம் போலீஸ்காரங்க வந்து அடையாளம் கண்டிருக்கிறாங்க, அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து திரட்டி இருக்கிறாங்க. இந்த தகவல்களை வந்து வெளியில விடக்கூடாது, பப்ளிக் ஸ்பேஸுக்கு கொண்டு வரக்கூடாது, அதை வந்து முடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியும் மாணவர்கள் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கும் வந்து நீதிபதி அவர்கள் வந்து அதை பாதுகாத்து வைக்கணும், வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் யாரு பாதுகாத்து வைக்கணும், யாரு சேகரிச்சு வைக்கணும்? இப்போ இந்த வேலையை காவல்துறையே செய்யணுன்றதான் இதோட பொருள். காவல்துறை தான் ஏற்கனவே வந்து மாணவர்கள்லாம் குற்றவாளிகள், 2000 பேருக்கு மேல வந்து குற்றவாளி செயலில் ஈடுபட்டவங்க, அவங்கள வந்து 100 பேருக்கு மேல கொலை குற்றம், பல குற்றங்கள் ஈடுபட்டவங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை கலப்புது. இந்தியா முழுக்க இதுக்கு ஆதரவா, அதாவது மாணவர் போராட்டத்துக்கு ஆதரவா வீடியோ வெளியிட்ட இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுஸ், அந்த மீடியா ஹவுஸ்ல இருக்கிற பல வீடியோக்களை வந்து நீக்கி இருக்கிறாங்க. குறிப்பா ஆர்டிகல் 19 அப்படின்னு சேனல் நடத்தக்கூடிய நவீன்குமார் போன்ற சுயாதீன ஊடகவியலாளர்கள் பலரோட குறிப்பா வந்து இன்ஸ்டாகிராம்ல டெலிகாஸ்ட் பண்ண வீடியோக்கள், இது எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ரிஸ்ட்ரிக்ட் செய்யப்பட்டிருக்குது. சில வீடியோக்கள் வந்து மொத்தமா ரிமூவே செய்யப்பட்டிருக்குது. இது வந்து ஐடி ஆக்ட் அடிப்படையில் நீக்கப்பட்டிருக்குது, இல்ல தடை செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி மாணவர் சங்க தலைவர்கள் எந்த கோரிக்கைக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தோம், ஏன் தர்மேந்திர பிரதான் விலகணும், நீட்ல என்ன முறைகேடு இருக்குது இப்படின்னு விவரிச்சு பேசின வீடியோக்கள் எல்லாமே வந்து நீக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே வந்து டெல்லி போலீஸ் வந்து PM மோடி அவர்கள் வெளியிட்ட வீடியோவை கேலி பண்ணி அவதூறு பேசி வீடியோக்கள் போட்டால் அதெல்லாம் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த நீக்கப்பட்ட எந்த வீடியோக்கள்லையும் வந்து அப்படிப்பட்ட மோடியை விமர்சிச்சோ, மோடியை கேலி பொருளாக்கியோ,
அப்படி எந்த வீடியோவும் தனிப்பட்ட முறையில் இதில் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 வீடியோக்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறதா செய்தி வெளியே வந்திருக்கு. இன்னொரு பக்கம் அகமதாபாத்தில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு வந்தவர். அந்த போராட்டத்தில் காவல்துறை நடத்துகிற வன்முறை எல்லாம் வந்து மறைஞ்சு போயிடக்கூடாது, நாளை பின்ன விசாரணை நடந்தால் இதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் ஆக்கப்படணும், டாக்குமெண்ட் ஆகணும்னா காவல்துறை இந்த தண்டனைகளிலிருந்து தப்பிச்சிருவாங்க, இங்கே என்ன நடந்துன்றதே மறந்துடுவாங்கன்றதுக்காக அதை டாக்குமெண்ட்டாக மாற்றணுன்றதுக்காக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறாரு. அதில் யார் யாரெல்லாம் அந்த போராட்டத்தில் போனீங்களோ, நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்களோ, நீங்கள் என்னெல்லாம் அனுபவிச்சிங்களோ அதெல்லாம் அதில் போடுங்க அப்படின்னு சொல்லி அதை டாக்குமெண்ட் ஆக்குறதுக்காக வெப்சைட் கிரியேட் பண்ணுற வேலை இருக்கிறாரு. அவரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போய் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு மிரட்டி இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே பூந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி எந்த விதமான ஆதாரங்களும் இந்த விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்றத வேலையை தான் போலீஸ் தெளிவாக பார்க்குது. அப்படிப்பட்ட போலீஸே இந்த ஆதாரங்கள்லாம் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு இந்த கொடுத்துருக்க தீர்ப்புன்றது எந்த வகையில் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் அப்படின்றத எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போ அடுத்த வர பாயிண்ட் வந்து இன்னும் முக்கியமானது. அது என்னன்னா, மாநில அரசாங்கங்கள், டெல்லி உட்பட எல்லா மாநில அரசாங்கங்கள் எங்கெல்லாம் வந்து காவல்துறை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறீங்களோ அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் நீங்கள் விசாரணையை தொடரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு. சுப்ரீம் கோர்ட்டில் போடப்பட்ட இந்த பெட்டிஷன்கள் வந்து பிரதானமாக பேசுறது வந்து காவல்துறையோட வன்முறையும், காரணமே இல்லாமல் போராடிய மாணவர்களை பழிவாங்கும் நோக்கோட கைது செய்யறது, துப்பாக்கி சூட்டில் ஈடுபடுறது, லத்தி சார்ஜில் ஈடுபடுறது அப்படின்னு சொல்லி தங்க அதிகாரத்தை அதிக அளவில் பயன்படுத்தி இப்படிப்பட்ட அடக்குமுறையில் செய்யறது அப்படின்றத சார்ஜ் பண்ணி தான் இது பெட்டிஷனே. அப்படி இருக்கும்போது காவல்துறையை உடனடியாக இந்த எஃப்ஐஆர் எல்லாம் குவாஷ் பண்ணணும், மாணவர் கையில் இதை நிப்பாட்டணும், காவல்துறை இதை விசாரிக்க கூடாது அப்படின்றது தான் ஒரு நடுநிலையான நீதிமன்றம் வந்து ஒரு நீதி பரிபாலனங்களை வழங்கக்கூடிய, கான்ஸ்டியூஷனை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு நீதிபதி, தலைமை நீதிபதி கொடுத்துருக்கணும். ஆனால் அதை கொடுக்காம யார் குற்றவாளின்னு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறார்களோ அவங்களே வந்து தொடர்ந்து விசாரிக்கலாம். அதாவது எப்படிப்பட்ட மாணவர்களை உதாரணத்துக்கு எடுத்துப்போம். டெல்லியில வந்து உணவு தண்ணீர் குடிநீருக்கு வழங்கின முகமது ஜுனைன், அவரை வந்து காவல்துறை, அவர் இஸ்லாமியர்ன்ற ஒரே காரணத்துக்காக அவரை காவல்துறை கடத்தி கொண்டு போய் கண்ணை கட்டி 6 மணி நேரம் 7 மணி நேரம் விசாரிச்சு ஏதோ ஒரு காட்டு பகுதியில் திரும்பி விட்டுருக்காங்க. அவங்க கிட்ட திருப்பி கேட்ட கேள்வி என்னன்னா, நீ ஒத்துக்கோ, உனக்கு வெளியில இருந்து எங்க இருந்து பணம் வந்தது ஒத்துக்கோ, உனக்கு இந்த செலவுகள்லாம் பணம் யார் கொடுத்தா அப்படின்றத ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லு அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க. பீகார்ல துப்பாக்கி சூட் நடத்தினாங்க. அந்த துப்பாக்கி சூட்ல குண்டடிப்பட்ட 2 மாணவர்கள் வந்து தி ஸ்கிரால் பத்திரிகைக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு மாணவர் AK-47 சுடப்பட்டு காலில் வந்து குண்டடிப்பட்டிருக்கு. அவருக்கு அவர் பேர் வந்து புல்லட் குமார் கோண்ட். அவருக்கு 20 வயசு தான் ஆகுது. அவர் தன்னுடைய சாதி சான்றிதழையும் இருப்பிட சான்றிதழையும் வாங்குறதுக்காக மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸுக்கு போயிருக்கிறாரு. போற வழியில இப்படி காவல்துறையினரும் மாணவர்களும் அங்கங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. காவல்துறை வந்து இது மாணவர்கள் நோக்கி கள்ள தூக்கி வீசுறது, அதுக்கு பதிலாக மாணவர்கள் காவல்துறையை தூக்கி கள்ள தூக்கி வீசுறது, இது போன்ற சம்பவங்கள்லாம் பார்க்குறாரு. ஆனால் மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸுக்கு கிட்ட போயிட்டாரு. அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸுக்கு போகிற வழி வந்து அந்த இடத்துல இந்த அசம்பாதமும் இல்லை, ரோடை ஒட்டி போனால் செவுத்தை ஒட்டி போனால் அசம்பாதம் இல்லை, மாணவர்களும் இல்லை, போராடக்கூடிய மாணவர்களும் இல்லை, காவல்துறையினர் இல்லை. அதனால அந்த பிறகு நம்ம இங்கே நிற்க வேணாம், ஆபத்து, கடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுவோம், அரசு அலுவலகம் அங்கே பாதுகாப்பாக இருக்கும்ன்றதுக்காக முன்னேறி நவந்திருக்கிறாரு. அப்படி நகரும் போது திடீர்னு காவல்துறை AK-47 வச்சு, அந்த ஒரு கான்ஸ்டபிள் AK-47 வச்சு அவர் காலிலே சுட்டுருக்கிறாரு. அவர் காலில் குண்டு போட்டு ரத்தம் வலிய ஆரம்பிச்சிருக்கு. அவர் கீழே விழுந்துட்டாரு. உடனே அவர் கூட இருந்த அவர் நண்பர் அவரை எழுப்பி நிப்பாட்ட முயற்சி பண்றாரு. இங்கிருந்து கூட்டு போயிடலான்றதுக்காக எழுப்ப முயற்சி பண்றாரு. அவரால் எழுந்துக்கவே முடியல. அவரும் கடைசியில் என்னென்னவோ பண்ணி அவரை தூக்கி தோளில் வச்சு அவர் எழுதி நிப்பாட்டி வைக்கும்போது காவல்துறை சேர்ந்தவர்கள் அங்கே கும்பலாக வந்துட்டாங்க. வந்து 2 பேரையும் போட்டு லத்தியை வச்சு விழுவிழுன்னு வெளுத்துருக்காங்க. அப்போ 2 பேருமே கத்துறாங்க. அந்த அடி குண்டடிப்பட்டவரும் கத்துறாரு, சார் எனக்கு குண்டடி போட்டுருச்சு, என் காலில் துப்பாக்கி வச்சு சுட்டாங்க, எனக்கு வலிக்குது, என்னால் நிற்க முடியல, என்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனேன்னு கத்துறாங்க. அதையும் கேட்கல. அவர் ஃப்ரெண்டு சொல்றாரு, இவர் குண்டடி போட்டுருக்குதுங்க, அவரை தூக்கி ஓரமாக வைக்க தாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. அவர் ஃப்ரெண்டையும் போட்டு அடிக்கிறாங்க. அப்படி கொடூரமா அடிக்கும் போகும்போது அவர் ஃப்ரெண்டு வலி தாங்க முடியாம அங்கிருந்து ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த மாணவரை வந்து எழுந்துருன்னு போலீஸ்கார மிரட்டி இருக்கிறாங்க. சார் என்னால் சுத்தமா முடியல, பயங்கரமா வலிக்குது, ரத்தம் இவ்வளவு வருது, எனக்கு கேர் ஆகுது, என்னால் எழுந்துக்க முடியாது, என்னை எங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போன்னு கேட்கறாரு. அது எப்படி உன்னால் எழுந்துக்க முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் அடிச்சிருக்கிறாங்க. அவர் கையை பிடிச்சி வலிச்சு மேலே தூக்கி நிற்க வச்சு ஒத்த காலிலே நடந்து வா ஸ்டேஷன் வரைக்கும்னு சொல்லி மிரட்டி அடிச்சு ஸ்டேஷன் வரைக்கும் நடத்திய கூட்டு போயிருக்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டு போன பிறகும் அவன் கேர் தாங்க முடியாமல் கீழே உட்காந்துட்டான். உட்காந்து அவன் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க, என்னால் வலி தாங்க முடியல, என்னோட கால் இதுக்கப்புறம் செயல்படுமானே தெரியல, பயமா இருக்குது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு கெஞ்சிருக்கிறான். நீ சொல்லும் போதெல்லாம் கூட்டு போக முடியாது, 1 hour வெயிட் பண்ணு, 1 hour கழிச்சு தான் நாங்கள் கூட்டு போவோம்னு சொல்லி அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து ஆம்புலன்ஸ் வர வச்சு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை முடிஞ்ச பிறகு பெட்ல இருக்கும்போது பத்திரிகையாளர்களுக்கு இந்த செய்திகளை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொருவர் UPA சேர்ந்த ஆகாஷ் யாதவ், அவருக்கு வந்து வயசு 21, அவருக்கும் பீகார்ல தான் துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. கேக்கு வாங்குறதுக்காக போயிருக்கிறாரு ஒரு ஆனிவர்சரிக்கு. கேக்கு வாங்க போன அவர் மீது வந்து துப்பாக்கி சூடு நடத்திருக்கிறாங்க.
எப்படின்னா அவர் போகும்போதே பார்த்துருக்கிறாரு, மாணவர்கள் வந்து கோஷம் வெளியிட்டு வராங்க, போராடிட்டு இருக்கிறாங்க, போலீஸ்காரங்க அவங்க மேலே போய் லட்சிதாச்சு பண்ணுறாங்க, அவங்கள ப்ரொவோக் பண்ணுறாங்க, கழுத்துக்கு அடிக்கிறாங்க, மாணவர்கள் பதிலுக்கு கழுத்துக்கு அடிக்கிறாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போதே வந்து ஒரு போலீஸ்காரர் பிஸ்டல் ஏன் பண்ணி இது பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். போலீஸ்காரன் எங்களை பார்த்து கத்தவும் இல்லை, எச்சரிக்கையும் பண்ணவில்லை, நவரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நாங்கள் நவுந்து போக ட்ரை பண்ணோம், எங்களை சுட்டுட்டாரு. இது தெரியாதனமாக சுட்டது கிடையாது, அந்த குண்டு வந்து என் தலையில் பட வேண்டியது, நான் ஜஸ்ட் மிஸ்ல அது வந்து என் தொண்டையில் பட்டுருச்சு, என் கழுத்து பகுதியில் பட்டுருச்சு, தலையில் பட்டுருந்தா நீ நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் செய்தியாளர்கிட்ட பதிவு செஞ்சிருக்கிறாரு. ரெண்டாவது, போலீஸ்காரங்க ஏதோ தானு பயம்படுத்தணுன்றதுக்காக சொல்லலை, மாணவர்களை அங்கேருந்து பயம்படுத்தி களைய வைக்கணுன்றதுக்காக சொல்லலை. நான் பார்த்தேன், நான் பார்க்கும்போது ஒரு போலீஸ்காரர் ஒரு மாணவரை நோக்கி குறி வச்சு சுட முயற்சி பண்ணாரு. AK-47 மட்டும்தான் சுட்டாங்கன்றது தான் எல்லா போலீஸும் சொல்றாங்க, இல்ல இவங்க ஊடகங்களும் சொல்லுது. ஆனா நான் பார்த்த போலீஸ்காரர் வந்து பிஸ்டலை வச்சிருந்தாரு, பிஸ்டலை வச்சு மாணவர்களை நோக்கி எய்ம் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன சுட்ட போலீஸ்காரர் யாருன்ற அடையாளம் எனக்கு தெரியும். ஏற்கனவே அந்த பிஸ்டல் வச்சிருந்த போலீஸ்காரையும் நான் வீடியோ எடுத்திருக்கிறேன். ஆனா காவல்துறை என்கிட்ட முறையா அதெல்லாம் வாங்கி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயல்ல. இப்படி எந்த தப்புமே பண்ணாதனா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பா காவல்துறையோட இந்த செயலுக்கு தக்க தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து பத்திரிகையாளர்கிட்ட பதிவு பண்ணியிருக்கிறார். இன்னொரு சின்ன பையன், 15 வயசு பையன், 10வது தான் படிக்கிறான். அவன் வந்து காந்தி மைதானில், பீகார்ல கூட காந்தி மைதானில் நடந்திருந்த போராட்டத்தில் கலந்துக்க போயிருக்கிறான். அப்போ வந்து போராட்டத்தில் காவல்துறை மாணவர்கள் லட்டிசார்ஜ் பண்ணும்போது, கழுத்துக்கு அடிக்கும் போது பயந்துக்கிட்டு பையன் வந்து அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்த்துருக்கிறான். ஓட போகும்போது இங்கேருந்து வேற லைனுக்கு போயிட்டா தப்பிச்சிருன்றதுக்காக வேற லைனுக்கு போக முயற்சி பண்ணும்போது அங்கே இன்னும் ஒரு 10-12 போலீஸ்காரங்கிட்ட சிக்கிட்டு இருக்காரு. அவன் சின்ன பையன், நான் ஸ்கூல் பையன், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எதையும் கேட்காம 12-13 பேர் சேர்ந்து லத்தியை வச்சு, வெறும் லத்தி மட்டும் கிடையாது, கட்டையை வச்சு அவங்கள போட்டு தாக்குன்னு அடிச்சிருக்கிறாங்க. உடல்ல எல்லா இடத்துலையும் காயம், கண்ணில் காயம், மூஞ்சில் காயம், இப்படி எல்லா இடங்கள்லயும் வந்து ரத்த கட்டி வீங்கி இருக்கிறோம்ல, முகம் ஃபுல்லா வந்து ரத்தம் கட்டி அந்த சிறுவனுக்கு வந்து வீங்கி இருக்குது. அவனும் வந்து ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து ஏன் அங்க போனீங்கன்னு கேட்டா, ஆமா நான் போராட்டத்துக்கு தான் போனேன், இது வந்து எதிர்கால சம்பந்தப்பட்ட பிரச்சனை, காவல்துறை ஒரு சின்ன பையனை கூட பார்க்காம எப்படி அடிக்கலாம், லத்தியை வச்சு எப்படி ஒரு சிறுவரை தாக்கலாம், ஒரு ஸ்கூல் பையனை தாக்கலாம், காவல்துறையோட இந்த செயலுக்கு வந்து தக்க தண்டனை வந்து கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் செய்தியாளர்கிட்ட பதிவு பண்ணியிருக்கிறார். இப்படி போராட வந்த, நியாயமான விஷயத்துக்காக போராட வந்த ஸ்கூல் பையன், போராட்டத்துக்கே வராத, கவர்மெண்ட் அலுவலகத்துக்கு போன, கேக் வாங்க போன 20 வயசு 21 வயசு மாணவர்கள், இந்த மாரி தான் பல மாணவர்கள் மீதும் மாணவர் சங்க தலைவர்கள் மீதும் வந்து போலீஸ்காரங்க வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இவங்களை அசாம்லலாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து கால்ஃபார் பண்ணதுக்காக, போராட்டத்துக்கு கால்ஃபார் பண்ணதுக்காக இஸ்லாமியர்கள் அடிப்படையில் அவங்களெல்லாம் கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்போ இவங்க இந்த மாணவர்கள், இந்த இளைஞர்கள் மேல போட்ட எஃப்ஐஆர் தான் விசாரிக்கணும்னு சொல்லி சிஜிஐ சொல்றாரா, தலைமை நீதிபதி சொல்றாரா? இந்த வன்முறை நிகழ்த்துற போலீஸ்காரங்களே இது விசாரிக்கணும்னு சொல்றாரா? இதோட அபத்தம் வேற என்ன இருக்கு? நேற்று சிபிஐஎம்மோட டெல்லியில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளேயே பூந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்சதுல ஒரு முக்கியமான நபரான ஐஷி கோஷ், அவங்க வந்து முன்னாள் ஜேஎன்யூவோட மாணவர் சங்க தலைவராக இருந்திருக்கிறாங்க, எஸ்எஃப்ஐயோட தேசிய இணை செயலாளராக இப்போ இருக்கிறாங்க. அவங்கள வந்து 2021 ஏதோ ஒரு வழக்குக்கு வாரண்ட் இருக்குதுன்னு சொல்லி அதை பொய் காரணத்தை சொல்லி அவங்கள கைது செய்ய வந்து பார்த்துருக்காங்க. எப்படி மற்ற மாணவர் சங்க தலைவரை கைது பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களையும் கைது பண்ணுறதுக்காக சிபிஐஎம் ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளேயே உள்ள வந்திருக்கிறாங்க. அதையும் ஒரு யூனிஃபார்மாக இல்லாமல், ப்ராப்பரான சட்ட விதிமுறைகளை பின்பற்றாமல் அராஜக முறையில் கைது செய்ய வந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த எம்பி ஜான் பிரிட்டோஸ், கேரளாவை சேர்ந்தவர், அவர் வந்து அந்த போலீஸ் கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு, குறிப்பாக பெண் போலீஸ் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க யூனிஃபார்ம் கூட போடல, அவங்கள பார்த்து நீங்கள் எப்படி வந்தீங்க, எப்படி எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வரலாம், யூனிஃபார்ம் கூட போல, நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண வரேன்னு சொல்கிறீங்க, எப்படி பண்ண முடியும் உங்ககிட்ட? இல்லை என்கிட்ட டெல்லி கோர்ட் ஆர்டர் எல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை நான் கோர்ட் ஆர்டர் இப்படி தான் செயல்படுவேன், நீங்கள் எதை பற்றி வேணால் செயல்படுங்க, நான் ஒரு சட்டம் இயற்றக்கூடிய இடத்துல இருக்கிறேன், நான் ஒரு எம்பி, எனக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து உங்களுக்கு இருக்குது, யூனிஃபார்ம் இல்லாமல் வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியுமா? இந்த மாரி வேலையெல்லாம் நீங்கள் செய்கிற வேலை வச்சுக்காதீங்க, முதல்ல போய் யூனிஃபார்மை போட்டு வாங்க, அப்புறம் மற்றது என்னன்னு பேசுவோம்னு சொல்லி அங்கேருந்து விரட்டி அமைச்சிருக்கிறார். ஊடகங்களுக்கு முன்னாடியே வந்து காவல்துறையோட மூக்க உடைச்சு திருப்பி அமைச்சிருக்கிறாரு ஜான் பிரிட்டாஸ். பாட்னா பல்கலைக்கழகத்தோட மாணவர் சங்க தலைவர், அவரு வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஐஷா அமைப்போட பல சிபிஐஎம்மோட மாணவர் அமைப்பு, அதில் இருக்க பல தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சிட்டிங் எம்எல்ஏ பீகார்ல கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு நியாயமான காசுக்காக போராட வந்த மாணவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது. அதுவும் கொலை வழக்கு, கொலை முயற்சி அப்படின்ற மாதிரியான எஃப்ஐஆர்கள்லாம் போடப்பட்டிருக்குது. இதுல என்ன பிரைம் ஆஃபீஸ் இருக்குது? இது போலீஸ் இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன தார்மீக நியாயம் இருக்குது? ஆனா போலீஸே இதை விசாரிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு காவல்துறை கட்டவிழ்த்து இருக்கிற இந்த வன்முறையை இன்னும் தூண்டி விடுற விதமா இருக்குது. உடனே எப்படி ஒரு எஸ்ஐடி அமைக்க முடியும்? அதுக்கு ஒரு டைம் தேவையில்லையா? மாநில அரசுகள் வந்து அவங்க தரப்பை வந்து முழுசா விசாரணையை முடிக்க தேவையில்லையா? அதுக்கு ஒரு லெஜிட்டிமேட் டைம் வந்து கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு வாதங்கள் வைக்கலாம்.
இது உதாரணத்துக்கு கரூர் கேஸ் எடுத்துப்போம். கரூர் கேஸ்ல சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி போட்டது, தமிழ்நாடு அரசு வந்து ஒரு நபர் ஆணையம் போட்டது, ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் ஆணையம் போட்டது. இவங்க விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பா வந்து சுப்ரீம் கோர்ட்ல போடப்பட்ட பெட்டிஷன்ல சுப்ரீம் கோர்ட்ல இருக்க நீதிபதிகள் அப்போ என்ன சொன்னாங்க, மாநில அரசுக்கு மாநில அரசோட காவல்துறைக்கு இந்த கரூர் ஸ்டாம்பேட்ல வந்து பொறுப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களே எப்படி ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணிக்கலாம், தமிழ்நாடு போலீஸே எப்படி ஒரு விசாரணை நடத்த முடியும்? அது மட்டும் இல்லாம அவங்க உருவாக்கின சிபிஐ கமிட்டியில தமிழகத்தை சார்ந்த காவல்துறையினர் யாரும் இருக்கக்கூடாதுன்றத ஸ்பெஷலாவே மென்ஷன் பண்ணாங்க. இத்தனைக்கும் கரூர் ஸ்டாம்பேட்ல காவல்துறை தாக்கினார்கள், காவல்துறை வந்து துப்பாக்கி சூடு நடத்தினாங்க, காவல்துறை கண்ணீர் புகை விட்டு வீசினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவிலான அத்துமீறலையோ பெரு அளவிலான வன்முறையோ காவல்துறை நிறுத்தினாங்கன்றதுக்கான எந்த சார்ஜும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு கேஸ்லயே வந்து வெறும் பொறுப்பு இருக்குன்ற அடிப்படையிலே வந்து தமிழக போலீஸ் விசாரிக்க கூடாதுன்னு சொன்ன உச்சநீதிமன்றம் இங்க டெல்லி முதல் கொண்டு எல்லா மாநிலங்களையும், பீகார், அசாம், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா எல்லா மாநிலங்களையும் அந்தந்த மாநில காவல்துறையே நேரடியா போய் வன்முறையில் ஈடுபட்டிருக்குது. துப்பாக்கி வச்சு சுட்டுருக்குது. AK-47 மட்டும் கிடையாது, பீகார்ல பிஸ்டல் வச்சு சுட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட வன்முறையை நடத்தின அந்தந்த மாநில போலீஸே இதை விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றதும், இந்த எஃப்ஐஆர் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் மீதும் விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்றதும் வந்து எந்த வகையில நியாயம்? இந்த இடைக்கால உத்தரவுல இருக்கிற இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, 18 வயசுக்குள்ள இருக்கிற கைது செய்யப்பட்ட மாணவர்கள், எஃப்ஐஆர் போடப்பட்ட மாணவர்கள் யாரா இருந்தாலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவங்க எல்லாம் உடனே விடுதலை செய்யணும். தேவைப்பட்டா சிலருக்கு வந்து அவங்களோட சொந்த சூரிட்டியோ இல்ல அவங்க பெற்றோர்களோட சூரிட்டியோ வாங்கி விடுதலை செய்யணும் அப்படின்றத நீதிமன்றம் வலியுறுத்திருக்குது. அப்படி ஒரு சூரிட்டி வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏற்கனவே அரசு வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது. அந்த வாக்குறுதி என்னன்னா, இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட யார் மீதும் எஃப்ஐஆர் போட மாட்டோம், போட்ட எஃப்ஐஆரையும் கிராஷ் பண்ணுவோம், கைது செய்ய மாட்டோம், கைது செஞ்சவங்களை விடுவிப்போம்னு சொல்லி இருக்குது. ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காகவே இவங்களுக்கு இப்படிப்பட்ட நிபந்தனைகள், பெயிலுக்கு இப்படிப்பட்ட நிபந்தனைகள் கொடுக்கறதுன்றது இனிமே போராடணும் அப்படின்ற எண்ணத்தையே உருவாகாம பாத்துக்கணும் அப்படின்றதுக்கான செயலை தான் பார்க்கப்படும். இப்போ இந்த தற்காலிக உத்தரவுல வந்து அந்தந்த மாநில காவல்துறை அவங்க போடப்பட்ட எஃப்ஐஆர்ல விசாரணைகளை நடத்தலாம் தொடர்ந்து அப்படின்னு சொன்னதுனால இப்போ ஏற்கனவே பாஜக அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தேவையில்ல, அதுக்கு அவங்களுக்கு சரியான சாக்கு சிக்கிருக்குது. அந்த அடிப்படையிலாம் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பா சௌரவ் தாஸ் இன்னும் சிலர் போய் வந்து அரசாங்கத்தை, ஒன்றிய அரசாங்கத்தோட பிரதிநிதிகளை சந்திச்சிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் பண்றதை பத்தி உத்தரவு எப்போ தருவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அது கோர்ட்ல போயிடுச்சப்பா, இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு, அதாவது இதுக்கப்புறம் நாங்க அதை செய்ய போறது இல்லை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது அடிப்படையில் பீகார் போலீஸ் டிஜிபி அவரு வந்து இந்த வழக்குகள்லாம் பின்வாங்கன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் செல்லுன்ற அவசியம் தேவையில்லை. ஏன்னா கோர்ட்டே வந்து அவங்க போட்ட எஃப்ஐஆர்லாம் விசாரிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் 12 வருஷமா வாயை திறக்காத, எதுக்கும் பொறுப்பேற்காத ஒன்றிய பாஜக அரசை இந்த விஷயத்துக்கு தர்மேந்திர பிரதான பொறுப்பேற்க வச்சு அவரை பதவி நிலக்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போராடிய மாணவர்கள் மீதுலாம் வழக்கு போடக்கூடாதுன்ற ஒரு அஷூரன்ஸையும் வாங்கி தான் அந்த போராட்டத்தை வந்து முடிச்சுக்கிட்டாங்க. ஆனா ஒன்றிய அரசும் அவங்கள வஞ்சிக்குது, நீதிமன்றமும் அவங்கள வஞ்சிக்குது. மறுபடியும் அவங்கள ஒரு போராட்டத்துக்கு தூண்டுற வேலையை தான் ஒன்றிய அரசாங்கமும் சரி, உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் சரி இந்த விஷயத்தின் மூலியமா செஞ்சிருக்கிறாங்க. பீகார்ல கைது செய்யப்பட்ட மாணவர்களை பார்க்க போன ஆயிஷாவோட தலைவர் நேகா போரா அவங்க ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க, பீகார்ல 30ஆம் தேதி ஒரு பெரிய பந்த் நடக்கும், போலீஸோட என்ற அட்ராசிட்டியை கைதியை கண்டிச்சு நாங்கள் ஒரு போராட்டம் நடத்த போறோம்னு அறிவிச்சிட்டாங்க. சிஜேபியை சார்ந்த தலைவர்களும், அபிஜித்தா இருக்கட்டும், இல்ல சௌரவ் தாஸா இருக்கட்டும், இல்ல ராங்காவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து காவல்துறை மாணவர்களை வேட்டையாடுறது நிறுத்தலைன்னா நாங்க மறுபடியும் ஒரு நாடு தழுவிய ஒரு பெரிய எழுச்சிமிகு போராட்டத்தை கட்டமைக்க வேண்டியதா இருக்கும். அதனால பாஜக அரசு உடனடியாக இது எல்லாத்திலிருந்து பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. ஜந்தர் மந்தர்ல ஜூலை 20ஆம் தேதி நடந்த அந்த பேரணியின் போது நடந்த காவல்துறை பயங்கரவாதம், அதன் போது பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்குது. அந்த பெல்லட் குண்டுகள் பயன்படுத்துறதுக்கான உத்தரவை யார் கொடுத்தான்னா டிசிபி, டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், அவரு தான் வந்து கொடுத்திருக்கிறாரு. ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் CRPF கீழே வரும். அந்த படை சேர்ந்த வீரர்களுக்கு பெல்லட் குண்டுகளை வச்சு சுடலான்ற உத்தரவு வந்து டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஒருத்தர் தான் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அவங்களோட பதிவேடுல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை வந்து இந்து போன்ற நாளிதழ்கள் வந்து வெளிப்படுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரப்பர் குண்டை வச்சு சுட்டதும் உறுதியா இருக்குது. ரப்பர் குண்டை வச்சு சுட்டதுனால ஒரு பெண்ணுக்கு காதுல அந்த ரப்பர் குண்டு பட்டு ஒரு பக்கம் காது வந்து இதுக்கப்புறம் கேட்காது, செயலிழந்து போன நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. பெல்லட் குண்டுகளை வச்சு தாக்குனதுல 2 பேர் வந்து கண் பார்வை போற நிலைமையில இருக்கிறாங்க. ஒரு ஓவியர் ஜந்தர் மந்தர்லே உட்காந்து இந்த பாஜக அரசாங்கத்தை அவங்களோட கொள்கையை கிரிட்டிசைஸ் பண்ணி ஓவியங்களா வரைஞ்சிட்டு இருந்தாரு. ஜந்தர் மந்தர்ல மாணவர் போராட்டங்களை ஓவியங்களா வரைஞ்சிட்டு இருந்தாரு. பல நாட்கள் அங்கே இருந்து அந்த வரைகிற வேலையை மட்டுமே அவர் செஞ்சுட்டு இருந்தார். அவரோட கையிலே வந்து பெல்லட் குண்டு வச்சு சுட்டுருக்காங்க. இப்படி ஜந்தர் மந்தர்ல நடந்த தாக்குதல் எல்லாம், காவல்துறையோட அட்ராசிட்டி எல்லாம் ஒரு பக்கம் வெளிவந்த வண்ணமா இருந்துட்டு இருக்குது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர் சங்கத்தோட வைஸ் பிரசிடென்ட் கோபிகா கே பாபு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அந்த போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிறாங்க. பெண்களை வந்து ரொம்ப கொடூரமான முறையில் அடித்து ரோட்லேயே தரன்னு வலிச்சு
அவங்கள தொடக்கூடாத இடங்களை தொட்டு, அடிக்கக்கூடாத இடங்களை அடித்து ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் பல பேரை வந்து டீடைன் பண்ணியிருக்காங்க. அப்படி இவங்க ஸ்டேஷன் போகும்போது பார்த்தா ஏற்கனவே பல பெண்கள் வந்து கைது செய்யப்பட்டு வச்சிருக்காங்க. அவங்க யாருமே முறையான ஆடைகள் இல்லை, அவங்க ஆடைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்குது, அடிச்சே கிழிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாமும் பார்த்து தான் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் மாணவர்கள் வந்து அதை டாக்குமெண்ட் ஆக்க முயற்சி பண்ணுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாரி அகமதாபாத்தை சேர்ந்த இளைஞர்கள் தி அன்பேஜ்டு எ டார்க் டே ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அவரும் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜூலை 20 ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டத்தில் காவல்துறை எப்படிப்பட்ட வன்முறையை நிகழ்த்துன்னு சொல்லி ஒரு வெப்சைட்டை வச்சு இன்னும் சில மாணவர்கள் அப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சிஜேபியே வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்து மாணவர்கள் தாங்கள் அனுபவித்த கொடுமைகளை, தாங்கள் பார்த்த வன்முறைகளை, யாரை என்ன செஞ்சான்றதெல்லாம் மெயில அனுப்புங்கன்றது சொல்லி சிஜேபியை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாடு முழுக்க இருந்து இன்னும் இந்த மாணவர்களுக்கும் சிஜேபி அமைப்புகளுக்கும் ஆதரவு இருந்துட்டு தான் இருக்குது. ஏற்கனவே அருந்ததி ராய் தி ஒயரில் இது சம்மந்தமாக எழுதின, இந்த மாணவர் போராட்டம் சம்மந்தமாக, காக்ரோச் ஜனதா பார்ட்டி சம்மந்தமாக எழுதின ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த ஒன்றிய அரசு பல போராட்டங்களை ஒடுக்கின மாதிரி இந்த மாணவர்களோட போராட்டத்தை, குறிப்பாக ஜூலை 20 அவங்க நடத்திருந்த சன்சத் சலோ அப்படின்ற பேரணியை வந்து தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி குறைச்சி எடுத்து இடம் போட்டாங்க. அவங்க வர்றது ஒரு சுனாமி அப்படின்றத கணிக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருந்தாங்க. இப்போ அதேமாரி இன்னொரு சுனாமியை உருவாக்குற வேலையை தான் இந்த அடக்குமுறையை ஏவி விடுறது மூலியமா இந்த பாஜக அரசு உருவாக்க இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விஷயத்துல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத. நன்றி.